வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த லாஸ்ட் அட்வென்ச்சரர் சாப்டர் 15. லாஸ்ட் சாப்டரில் சிக்னா நைட்ஸோட கேப்டன் கிரியே துரோகம் பண்ணிட்டான்னு அவளோட டீம் மெம்பர் ஒருத்தன் ஹீரோ கிட்டையும் டிபோ கிட்டையும் சொல்லியிருப்பான். அதுக்கு ஹீரோ மான்ஸ்டரை ஹண்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம முதல்ல கிரியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி போயிருப்பான். டிபோ அந்த காயமடைஞ்ச சர்வைவரை தோளில் தாங்கிட்டு மெதுவாக நடந்து வந்துட்டு இருப்பான். அதே சமயம் தப்பிச்சு ஓடிட்டு இருந்த கேப்டன் கிரி பிளாக் மேஜிஷியனோட ஃபாலோவர்ஸ் கிட்ட மாட்டியிருப்பா. அவளோட கதையை முடிக்கிறதுக்காக பிளாக் மேஜிஷியனோட ஃபாலோவரான வில்லியம் அவனோட ஆளுங்களை ஏவி விட்டுருப்பான். ஒரே ஆளாக இருந்து 4-5 பேரை சமாளிச்சிட்டு இருந்திருப்பா கிரி. அதை பார்த்துட்டு இருந்த வில்லியம், அடேங்கப்பா, இதை நான் டேலண்ட்னு சொல்கிறதா இல்லை எல்லா சிக்னா நைட்ஸும் இவ்வளோ ஸ்ட்ராங்கா, ஆனால் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே தாக்கு பிடிப்பான்னு கேட்குறான். அப்போது கிரி அவளோட ஸ்கில்லான ரைசிங் சன்னை யூஸ் பண்ணுறா. அவள் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது அவள் பின்னாடி ஒரு சூரியன் மாதிரி ஒரு எம்பளம் ஃபார்ம் ஆகுது. அதே சமயம் அவள் வச்சிருந்த கத்தி அப்படியே கொதிக்க கொதிக்க சூடாகுது. அப்போது ஒரு பிளாக் மேஜிஷியனோட ஃபாலோவர், போதும் உன்னோட நடிப்பெல்லாம் குப்பையில் தூக்கி போடுன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி அவளை அட்டாக் பண்ண வரான். அந்த அட்டாக்கை அவளோட கத்தியால் தடுத்து அப்படியே ஸ்விங் பண்ணி வெண்ணெயை சூடான கத்தியால் வெட்டினா எவ்வளோ ஈஸியாக வெட்ட முடியுமோ அதே மாதிரி அந்த ஃபாலோவரை கண்டந்துண்டமாக வெட்டி போடுறா கிரி. நிறைய பேரை சமாளித்ததுனாலையும் பவர்ஃபுல்லான ஸ்கில்ஸை யூஸ் பண்ணதுனாலையும் கிரிக்கு நல்லா மூச்சு வாங்குது. இருந்தும் அந்த வில்லியமை பார்த்து, உன்னோட நோக்கம் என்னன்னு சொல்லிடு, இதே மாதிரி நீ சாக வேணான்னு நினச்சனான்னு மிரட்டுறா. அதுக்கு அந்த வில்லியம், ஐயே என்னையா ஒரே சத்தமாக இருக்குது, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னுமா அவளை கொன்னல, சீக்கிரம் கொன்று முடிங்கடான்னு ஆர்டர் பண்ணுறான். அதை கேட்ட 3 ஃபாலோவர்ஸ் சாவடின்னு கத்திட்டு அவளை கொல்றதுக்காக கிரியை நோக்கி ஜம்ப் பண்ணுறாங்க. அப்போது பக்கத்தில் இருந்த புல்லிருந்து யாரோ ஒருத்தன் ஸ்பீடாக வந்து அந்த 3 ஃபாலோவர்ஸையும் ஒரே வீச்சில் கொல்றான். இதை பார்த்த வில்லியம் செம்ம ஷாக் ஆகுறான். அப்போது கிரி நீயான்னு கேட்குறான். யாருன்னு பார்த்தா அங்கே டிபோ நின்றுட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி டிபோ அந்த சர்வேவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போது அந்த சர்வேவரை பார்த்து, நீ எதுவும் கவலைப்படாத, என்னோட பாஸு எதையும் தேடி கண்டுபிடிக்கிறதுல வல்லவர், கண்டிப்பாக அந்த பொம்பளையை கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்கிறான். அந்த சமயம், அப்படியா, ரொம்ப நல்லது, கிரியை சொர்க்கத்தில் பார்த்தனா நான் கேட்டேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு டிபோவோட கழுத்தை ஒரு கையால் அமுக்கிட்டு இன்னொரு கையால் அவனோட கத்தியை வச்சு டிபோவை கொல்ல பார்க்குறான். அப்போது ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த சர்வைவரோட கையை ஒரு ஃபயர் ஆரோ தொலைச்சிட்டு போகுது. அவனுக்கே ஒன்றும் புரியலை. வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்து என்னோட கையின்னு கத்துறான். அப்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நிற்கிறான். அப்போது டிபோ ஹீரோவை பார்த்து, பாஸ் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறான். அதுக்கு, நான் எதிர்பார்த்தது தான், என்ன ஒரு கேவலமான நடிப்பு, நான் இப்போ உன்கிட்ட சொல்கிறதுக்கு சாரி கேட்டுக்கிறேன், ஆனால் இந்த மனுஷங்களை நான் அவ்வளோ சீக்கிரம் நம்புறதில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபயர் ஆரோ ஸ்கில்லை யூஸ் பண்ணுறதை காட்டுறாங்க. அவனோட கதை அவ்வளோதான் போல். இப்போது ப்ரெசண்ட்டில் டிபோ வந்ததை பார்த்து கடுப்பான வில்லியம், என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது, புதுசாக ஒரு அலையா விருந்தாளி வந்திருக்காங்கன்னு சொல்கிறான். அதுக்கு கூட இருந்த ஒரு ஃபாலோவர், சார் வில்லியம், இவன் கஃபார் மர்ச்சன்ட் யூனியனை சார்ந்தவன், இவன் இன்னும் உயிரோட இருக்கானான்னு சொல்லும்போது எனக்கு தெரியும், அவனோட உயிரையே எடுக்க பயந்த அந்த பின்ட்டு மறுபடியும் சொதப்பிட்டான் போல. கிரியை தப்பிக்க விட்டுருந்தோம், அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தது தப்பாக போச்சு. இது என்னடா தலைவலி. சரி, நீங்கள் 2 பேரும் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எங்களோட இலைட்ஸ் உங்களை கவனிச்சுப்பாங்கன்னு சொல்கிறான். அப்போது அவன் பின்னாடி இருந்த ஸ்ட்ராங்கான ஃபாலோவர்ஸ் எல்லாரும் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக தயாராகிறாங்க. அதை பார்த்த கிரி டிபோவை பார்த்து சண்டை போடு, அவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமான்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும், இவனுங்கெல்லாம் எச்சக்கலைங்க தானேன்னு கேட்குறான். அந்த சமயம் மீதி இருந்த ஃபாலோவர்ஸ் எல்லாரும் அவங்கள நோக்கி ஓடி வராங்க. டிபோ கிரியை பார்த்து, நீ ஒருத்தரையாச்சும் சமாளிச்சிருவேல, மற்றவங்கள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கு, விளையாட்டாக எடுத்துக்காத, சீரியஸாக சண்டை போடுன்னு சொல்கிறா கிரி. ஒரு ஃபாலோவர் டிபோவை பார்த்து சாவேஜ் ப்ளோன்ற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். அதுலேருந்து டாஜ் பண்ண டிபோ டைமே கொடுக்காம அவனோட பர்ஸ்ட் ஸ்லாஷ் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். அதுலேருந்து குனிஞ்சு தப்பிக்கிறான் அந்த ஃபாலோவர். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஒருத்தனோட கதை முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக இன்னொரு வாட்டி டிபோ அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது
தூரத்துல இருந்து ஒரு கிராஸ் போவை வச்சிருந்த ஒரு ஃபாலோவர் பியர்சிங்ன்ற ஒரு ஸ்கில்லை டிபோவை பார்த்து யூஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து நூல் அளவில் தப்பிச்ச டிபோ எவன்டா அதுன்னு திரும்பி பார்க்கும்போது அவன் பின்னாடி இருந்து இன்னொரு ஃபாலோவர் அப்பர் சார்ஜ்ன்ற ஒரு ஸ்கில்லை டிபோ மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறான். அது டிபோவோட முதுகில் ஒரு பெரிய வெட்டுக்காயத்தை உண்டாகுது. இருந்தும் நின்றுட்டு இருந்த டிபோவை பார்த்து, ச்சே ஆழமா வெட்டலையா, கவலைப்படாத, உன்னோட கஷ்டத்தை ஒரேடியா முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு மேல இருந்து இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கில்லை டிபோ மேல யூஸ் பண்றான் அந்த ஃபாலோவர். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கிரி, டேய் ப்ரௌன் மண்டை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு டிபோவை பார்த்து கேட்குறா. அந்த சமயம் அந்த ஃபாலோவரோட அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணி அந்த ஃபாலோவர் பின்னாடியே போய் பார்த்தா எப்படி தெரியுது விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே வெட்டில் டிபோவை அட்டாக் பண்ண வந்த ஃபாலோவரை 2 துண்டாக்குறான். அப்போ இன்னொரு ஃபாலோவர் அடேன்னு சொல்லிட்டு டிபோவை அவனோட ஸ்பியரை வச்சு குத்த பார்க்குறான். அதுலேருந்து டாஜ் பண்ண டிபோ மறுபடியும் அந்த ஃபாலோவரை பார்த்து அவனோட ஸ்லாஷ் பர்ஸ்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். டிபோவோட ஸ்கில்லை அப்படியே தடுத்துட்டு பயந்து கொஞ்சம் பின்னாடி போய் எப்படி இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அந்த ஃபாலோவர் கேட்குறான். அந்த சமயம் என்ன ஒரு ஏமாற்றம்னு சொல்லிட்டு கிரி அவ கூட சண்டை போட்டுட்டு இருந்த ஃபாலோவரை டிபோ கூட சண்டை போட்டுட்டு இருந்த ஃபாலோவர் பக்கமாக எட்டி மிதிச்சிட்டு, நீங்களும் தான் அந்த இலைட்ஸான்னு இலக்காரமாக கேட்குறா. அதை கேட்டு இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க அந்த 2 ஃபாலோவர்ஸும். அந்த சமயம் இதுக்கு மேலே நான் சும்மா இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வில்லியம் அவனோட ஃபயர் ஆரோ ஸ்கில்லை ரெடி பண்ணிட்டு, உங்களோட கதையை இப்போவே முடிக்கிறேன், ஆல்ரெடி உங்களை சமாளிக்கிறதுல நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிபோவை பார்த்து அவனோட ஃபயர் ஆரோ ஸ்கில்லை ரிலீஸ் பண்ணுறான். அதை நோட்டீஸ் பண்ண டிபோ, எனது ஃபயர் ஆரோவா, இது என்ன நம்ம பாஸோடதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு திங்க் பண்ணுறதுக்குள்ள அந்த ஃபயர் ஆரோ இம்பேக்ட் ஆகி வெடிக்குது. அதை பார்த்து சந்தோஷமான வில்லியம், என்ன சாதாரண ஃபயர் ஆரோன்னு நினச்சியா, என்னோட ஃபயர் ஆரோ மற்ற ஃபயர் ஆரோ மாதிரி கிடையாது, என்னமோ இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சால் மட்டும் நீ அதை டாச் பண்ணியிருப்பியா என்ன. ஒரு வழியாக எல்லா அட்வென்ச்சரர்ஸோட கதையும் முடிஞ்சுது. என்ன நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நேரம் அதிகமாயிருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க எல்லாரும் நம்ம இந்த டஞ்சனை கிளியர் பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறான். அந்த சமயம் வில்லியம் ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். வெடிச்சதோட இம்பேக்ட் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோ அங்கே நின்றுட்டு இருக்கிறது. எப்படியோ வில்லியமோட ஃபயர் ஆரோவை ஹீரோ தடுத்துட்டான். ஹீரோவை பார்த்து, நீ யாருடா புதுசா எங்கிருந்து வந்தன்னு கேட்குறான். அப்போ ஹீரோ அவனோட டெலிகனிசிஸை யூஸ் பண்ணிட்டு, இந்தா உனக்கு இன்னொரு அலையா விருந்தாளின்னு சொல்கிறான். என்னன்னு பார்த்தா வில்லியமோட சைடில் இருந்து ஒரு பெரிய ரிப்பன் பிக்கு ஹீரோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க ஏதோ ஒன்று துரத்திக்கிட்டு ஃபுல் ஸ்பீடில் வருது. இதனால தான் ஹீரோவை கொஞ்ச நேரம் காணும் போல இருக்கு. அந்த பெரிய ரிப்பன் பிக்ஸ் மட்டும் இல்லாமல் அது பின்னாடியே ஒரு பெரிய ரிப்பன் பிக்ஸ் கூட்டமே வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து வில்லியமும் அவனோட கூட்டாளியும் வேற லெவலில் ஷாக் ஆகுறாங்க. இதோட சாப்டர் 15 முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.